கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நல்லவர் யாருக்கு என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் யாருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார்? முதல்ல கர்த்தர் நமக்கு நல்லவரா இருக்கிறாரா? அல்லேலூயா, ஆமென். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர், உனக்கு நமக்கு எனக்குன்னு சொல்லி கொடுப்போம். அப்ப முதல்ல கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்ம ருசித்திருக்க வேண்டும். சங்கீதம் 36ல சங்கீதம் 136:1 பாக்குறோம், எப்பவுமே கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். கர்த்தர் நல்லவர் யாருக்கு என்று நாம் சொல்லும் போது சங்கீதம் 34:8 பாக்குறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் நல்லவர் என்பதை எப்ப ருசிக்க முடியும் நம்ம அப்படின்னா, இக்கட்டு நெருக்கம் அப்படி வரும்போது, அந்த சமயங்கள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், நமக்கு தேவையான உதவிய ஒத்தாசைய பாதுகாப்ப நமக்கு அனுப்புகிறார் என்பதை நம்ம ருசிக்கிறப்ப அவர் நல்லவர்ன்றதை நம்ம புரிய முடியும். பலவிதமான தனிமையான வேலைகள்ல, தேவைகள் நிறைந்த வேலைகள்ல அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும் போது அவர் நமக்கு நல்லவரா இருக்கிறார்ன்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ருசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. பலவீனமான வேலைகள் வரும்போது, குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் அந்த வலி வரும்போது, எனக்கு அந்த வேதனை வரும்போது, அந்த வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் எப்போது ருசிப்பேன்னு சொல்லி மனசுக்குள்ள யோசனை பண்ணிக்கிட்டே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த வேதனை மாறும்போது வருதே அந்த சுகம், அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். ஒரு தேனை எடுத்து அந்த தேனை நம்ம ருசித்தா தான் அது இனிக்குதா, கசக்குதா, புளிக்குதான்றது தெரியும். அதே போல கர்த்தரை நாம், கர்த்தர் எனக்கு தெரியும், அவரை நான் அறிஞ்சிருக்கிறேன்றதை விட அதை தாண்டி அவரை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன், ருசிக்கிறேன்றதா ரொம்ப ரொம்ப எனது முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாகும் 1:7 பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு வருது, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், நீதிமான் நெருக்கத்தினின்று நீங்குவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்களாம் அவரை நம்புறீங்களா இல்லையானா அவர் அறிந்திருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். தம்மை நம்புகிறவர்கள் யாருன்னு அவருக்கு தெரியும், தங்களை விசுவாசிக்கிறவர் யாருன்னு அவருக்கு தெரியும். நீங்க அவரை முதல்ல என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்ப பழக வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பூரணமான ஒரு சமாதானம், ஒரு பூரணமான ஒரு நிம்மதி, விடுதலை, இளைப்பாறுதல் ஏன் இல்ல? எப்ப பார்த்தாலும் தத்தளிப்பு, எப்ப பார்த்தாலும் சஞ்சலம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை அவர்கள் உறுதியாய் நம்புகிறதில்லை. நிறைய வேளைகள்ல கப்பல் மாலுமியத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செல்லுவதை நம்புவதில்லை, கர்த்தரின் வசனம் செல்லுவதில்லை நம்புவதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம நம்புறதில்லை. அதான் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாள்ல அரணான கோட்டை அவர். கவனிங்க, சங்கீதம் 86:5 பார்க்கிறோம்,
ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். நல்லவரா இருக்கிறனாலதான் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். உம்மை பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர். நம்ம ஆண்டவரை நோக்கி எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அவர் தம்முடைய கிருபைய ஆண்டவர் வானங்களில் இருந்து அவருடைய சிங்காசனத்தில் இருந்து நம்ம மேல என்ன செய்யறாரா? அவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பூமியில் இருந்து துதிகளை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை, மன்றாட்ட ஏறெடுக்க ஏறெடுக்க பரலோகத்திலிருந்து நமக்கு தேவையான உதவிகள், பரலோகத்திலிருந்து நமக்கு தேவையான ஒத்தாசைகள், பரலோகத்திலிருந்து நமக்கு தேவையான நன்மைகளை, அவர் கிருபைகளை அவர் அனுப்பி நமக்கு தேவையான சகாயத்தை அவர் கட்டளையிடுவார். அதை புரிந்து கொள்ளணும் நீங்க. அதான் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். மனுஷனை நம்ப கூடாது. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன்னு சொல்லி தாவீது ராஜாவே சொல்றான். பாருங்க, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அதனால இந்த உலகத்துல நீ உயிரோடு கூட வாழக்கூடிய கால வரைக்கும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நம்பி நீ வாழ்வனா உன் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பாப்பீங்க. ஆனா இந்த உலகத்துல கர்த்தரை விட்டு விட்டு வேற எதை நம்பி நீ வாழ்ந்தாலும் சரி, உன் வேலையை நம்பி, உன் தொழிலை நம்பி, உன் குடும்பத்தை நம்பி, ஒருவேளை மனுஷர்களை நம்பி வாழ்ந்தா ஒரு நாள் கைவிடப்பட்டு போவாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்தா என்றைக்கும் நீ பிழைப்பாய். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால எதை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? சோத்திரம். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை. கர்த்தரை நம்ப 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 எப்படி என்ன செய்வோமா? நீதிமான் பனை மரத்தை போல செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்பி பிழைங்க. சங்கீதம் 119:68 சொல்லுது, தேவரீ நல்லவரும். பாருங்க, நல்லவரா இருந்ததுனால மன்னிச்சாரு. இப்ப நல்லவரா இருக்கிறதுனால அவர் நன்மை செய்கிறாராம். தேவரீ நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்ப நல்லவரை விட்டு எங்க போக பாக்குறீங்க நீங்க? சபைக்கு போறோம், சபைக்கு போய் ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி பிச்சைக்கார பையன் மாதிரி போக கூடாது. அல்லேலூயா. அந்த சர்ச்சுக்கு போனா பாருங்க, அந்த சர்ச்சுக்கு போனா அந்த பாஸ்டர் காசு தராராம். அந்த சர்ச்சுக்கு போனா பாத்தீங்கன்னா நல்ல வார வாரம் பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் கறி கொடுக்குறாங்களாம். சபைக்கு எதுக்கு போகணும் அப்படின்னா அங்க தேவனை தேடவும், அவரிடத்துல அவரை துதித்தவரை மகிமைப்படுத்தவும், அவரிடத்துல கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் தான் நம்ம சபைக்கு போகணும். அங்க ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு போக கூடாது. அலங்கார வாசல்ல சோத்திரம் பாத்தீங்களா, அவன் பிச்சை எடுக்கும்படியாய் உட்கார வைக்கப்பட்டிருந்தானா. அதனால சபைக்கு நம்ம ஏன் போறோம்? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவரை நாம் தேடித்தான் ஆக வேண்டும், தேடும்படியாய் போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெண்ணு தனிமையில அதிகாலை இருட்டோட அவள் எழுந்து புறப்பட்டு கல்லறைக்கு ஓடினாள். எதுக்கு? கர்த்தரை தேட, கர்த்தருடைய சரீரத்தை தேட. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதிகாலையில எழுந்து சோத்திரம் சொல்றான் பாருங்க, உம்முடைய கதவு நிலையருகே என் வாசற்படிகளை நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப முதல்ல எந்திரிச்ச உடனே கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. வேற எதையோ தேடக்கூடாது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல சொல்லிற்று. பரலோகத்திலே உமையில்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? பூலோகத்திலே உமை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. இன்னைக்கு என்ன விருப்பம் இருக்கு? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கையாக இல்லை. ஸ்தோத்திரம். பணம் இருக்கிற வரைக்கும் நீ வீட்டுல இருப்ப, பணம் இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா எங்க போவ? கர்த்தரை தான் நீ தேடி ஆகணும்.
கர்த்தரைத்தான் தேடி ஆகணும். பாருங்க அந்த வார்த்தை, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா. நன்மை செய்கிற தெய்வம் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்காதா என்று நீ பல இடங்களிலே தேடி அலைந்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில நீ உன்னுடைய குடும்பத்துல தவித்துக் கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற ஒரு தேவன். அவரை நீ விசுவாசித்து உன்னுடைய வாழ்க்கைய நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பாய் என்றால், உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகளை நீ ருசிக்க முடியும். பாருங்க, சங்கீதம் 25:8 நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறார். பாத்தீங்களா, கர்த்தர் நல்லவரா, இக்கட்டு நாள்ல நமக்கு அரணான கோட்டையாம். கர்த்தர் நல்லவரா, அதனால அவர் நமக்கு மன்னிக்கிறவராம். கர்த்தர் நல்லவரா, அதனால நமக்கு நன்மை செய்கிறவராம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார். அவர் உத்தமர்னா நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, நம்மளும் உத்தமமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உத்தமமாய் நம்மை அவர் பார்க்கிற தேவன். யோபு உத்தமனா இருந்தானா? உத்தமனா இருப்போம்னா நம்ம மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆண்டவர் சொல்லாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். பரிபூரண ஆசீர்வாதம் வேணும்னா உண்மையுள்ள மனுஷனா நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆகையால் பாவிகளுக்கு அவர் வழிய தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் யாருக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா, சங்கீதம் 135:3 பார்க்கிறோம், கர்த்தரை துதிப்பவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறாராம். பாருங்க, சங்கீதம் 136:1 பார்க்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஒரு நாள்ல 7 தரம் அதை சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ ஜெபம் கூட பண்ண வேண்டாம், நீ இதை மட்டும் நீ சொல்லு. அதனால இந்த செய்தியை கேட்கிறவங்க ஜெபிக்க வேணாம் நான் சொல்லல, சோத்திரம். ஆனா ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்றாரு, ஒரு நாள்ல நான் என்ன செய்யறேன், 7 தரம் ஆண்டவரே உம்முடைய நீதி நியாய திருப்புகளை நான் நினைக்கும் போது ஒரு நாள்ல நான் 7 தரம் துதிக்கிறப்பா. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்க விழித்துக் கொள்ளுமப்பா. நம்ம 7 தரம் துதிக்கிறோமா? அந்தி சந்தி 3 வேளை தியானம் பண்ணி முறையிட்டேன்னு சொல்றாரு. 3 வேளை ஜெபித்தான். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை மனசார துதிக்கிறோமா? ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை மனசார துதிக்கிறோமான்னு கேட்டா எப்ப விடுவாங்க? ஓடலான்னு சொல்லிதான் பார்த்திருக்கிறோம். ஓட்ட போட்டிக்கு விட்டு அந்த மாளுக பரிசை பெற்றுருவாங்க. அல்லேலூயா. வீணா எவ்வளவு நேரங்களை கழிக்கிறோம் கர்த்தர் சமூகத்துல. ஆனா இருக்கிறதுக்கு மாற்றம் என்ன செய்யறோம்? நம்ம யோசிக்கிறோம் அல்லவா? வேத வசனம் சொல்லுது, முதல்ல கர்த்தரை துதியுங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருப்பார். முதல்ல ஆண்டவர் நல்ல துதிங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்துங்க. முதல்ல கர்த்தருக்கு துதிகளை செலுத்துங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்கிட்ட வந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். வாயில துதி வரணும். அல்லேலூயா. நீ கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தா அவனுடைய வாழ்க்கையினுடைய விதியே மாறி போயிட. அல்லேலூயா. ஆமா, தலை விதியா அப்படி நீ நொந்து போய் வாழ வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தரை துதித்து பாருனுடைய வாழ்க்கையினுடைய விதியையே கர்த்தர் மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, வாயில துதியே வர மாட்டேங்குதே. தாறுமாறுகள் வருகிறது, கெட்ட வார்த்தைகள் வருகிறது, வீண் வார்த்தைகள் வருகிறது, புலம்பலின் வார்த்தைகள் வருகிறது, அவசியமில்லாதவைகள் நம்முடைய வாயில வருகிறது. அதற்கு பதிலாக நாம் கர்த்தரை நாம் துதிப்போம் என்றால் சேனைகளின் தேவனாகிய உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக் கொள்ளுவோம். நம்பணும், முதல்ல விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இவரு சாலமோனு பாத்தீங்கன்னா 1000 மனைவியை கல்யாணம் பண்ணாரு. 700 ஆமா மனைவி, 300 மறுமனையாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1000 ஆடுகளையும் பலியிட்டார். ஒருவேளை மனைவியை கணக்க வச்சுட்டாரான்னு தெரியல. 1000 மனைவிக்கு சமமா 1000 ஆடு நினைச்சிட்டாரான்னு தெரியல. 1000 ஆடுகளை பலியிட்டான். அன்னைக்கு ஆண்டவர் வந்தாரு. பாத்தீங்களா? ஸ்தோத்திர பலியாக ஆடுகளை பலியிட்டான். ஆண்டவருக்கு பிரியமான பலி ஆட்டுக்குட்டி. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வந்தார் சொப்பனத்துல.
உனக்கு என்ன வேணும்னு கேளுனாரு. ஆமா, நீ கர்த்தரை துதிச்சிட்டு இரவுல ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், உயர்த்துகிறேன், கனப்படுத்துகிறேன் அப்படின்னு அவரை உயர்த்தி மகிமைப்படுத்திட்டு படுத்தீங்கன்னா வருவாரு சொப்பனத்துல, தருவாரு பரிசை, தருவாரு ஆசீர்வாதத்தை. ஆனா நீ கர்த்தரை துதிக்காம படுத்தா வருவான் பிசாசு, தருவான் என்னது? ஆமா, பயங்கரமான கனவுகளை. புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமா, படுக்குனா காலையில நம்ம செத்து போனா, ஒருவேளை காலையில நம்ம படுத்து தூங்குறோம், காலையில நம்ம உயிரோட இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. அதனால கடைசியா பேசணும்னா கர்த்தர்ட்ட பேசிட்டு படு. அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என்னை இந்த இரவு பொழுதுல நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படு. நீ கடைசியா பேசுறது கர்த்தரோட இருக்கணும், கண்டவங்களோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, என் பிள்ளைக்கு அடிக்கடி நான் சொல்லி கொடுப்பேன். என்ன வசனம், என்ன ஜெபம் அது? கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியறணும், அவைகளை என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக. அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். எங்க போகணும்? இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கடைசியா எங்க போகணும்? அவருடைய பர்வதத்துக்கு போய் சேரணும். ஆமென். உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போயிடணும்பா, என் பிள்ளைகள் வந்துடணும், நான் வந்துடணும்னு சொல்லி. இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அப்ப யாருக்கு ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாருன்னா கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு. அப்ப ஆண்டவரை நல்லா துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து என்னன்னா, சங்கீதம் 73:1 பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என்ன இருதயம் வேணும்னு சொல்லுங்க? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்றைக்குமே நல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவை சுத்தமான ஒரு இருதயம். மத்தேயு 5 பார்க்கிறோம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கக்கூடிய கண்ணாடி என்னன்னா ஹோலி, பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய வாயில, நம்முடைய கண்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அந்தரங்க ஜீவியத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மொபைல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இருக்கு. தேவையில்லாதவைகள் எல்லாம் செல்போன்ல வந்துருது. சும்மா பார்த்தா கூட ஏதாவது தேவையில்லாதவைகள் வருகிறது. அப்ப ஸ்தோத்திரம், இன்னைக்கு தப்பணும்னு சொன்னா நீ கர்த்தரை பிடிச்சுக்கிறணும். இருதயத்துல சொல்லுங்க அந்த வசனத்தை, சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாருக்கு அவர் நல்லவரா இருக்கிறாரு? சுத்த இருதயம் வேணுங்க நமக்கு. ஆமென். ஆமா, சுத்த இருதயம் நமக்கு தேவை. அதனாலதான் தாவீது சொல்லாரு, சுத்த இருதயத்தை தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியனுடைய உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை நீங்க செய்யணும் எப்பவுமே. உங்கள் இருதயத்திலே நீங்கள் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். ஏசாயா பாத்தீங்கன்னா, ஏசாயாவுல 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்லி கேருபீன்கள், சேராபீன்கள் துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்கள் அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆகையால் நீங்களும் உங்கள் அடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவங்களா இருங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்துல பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு அவர் நல்லவரா இருக்கிறாரு? நீங்க சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சுத்தமா இருக்கணும், என் பிள்ளைகள் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தை எனக்கு நீங்க தந்துருங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், என் குடும்பத்தின் மேல உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஏன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய ரத்தத்தாலே கழுவி நீர் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் ஆண்டவரை உமக்கு முன்பாக தரிசிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கர்த்தர் நல்லவராக அவர் இருப்பார் என்றைக்குமே. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அப்ப சுத்த இருதயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா அவர் தந்துருவார். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் அப்படின்னு சொல்லி, நித்திய வழியில நடத்தும். ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, யாருக்கு அவர் நல்லவரா இருக்கிறாரா? புலம்பல் 3:25 எடுத்து வாசித்து பாருங்க. புலம்பல் 3:25, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. யாருக்கு? வாசிங்க.
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. யாருக்கு? முதல்ல கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நல்லவரா இருப்பார். அல்லேலூயா. இனிமே நான் ரொம்ப தேட போறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை தேட போறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை அதிகமாய் தேடுங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் சொன்னாரு. அதிகாலையில் அவரை தேடுங்கன்னு சொல்றாரு. அவரை தேட 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 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய வசனத்தை பேசுறப்ப வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற எங்கேயும் கவனிக்க கூடாது. அல்லேலூயா. என்னைய பாருங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. தேவாலயத்துல எல்லாருடைய கண்களும் யார் மேல நோக்கமா இருந்துச்சு? ஏசப்பா மேல நோக்கமா இருந்துச்சு. கர்த்தருடைய வசனத்தை கவனியுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை தேடி பாருங்க. எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேடி பாருங்க. ஆண்டவருக்கு நல்லவரா இருப்பாரு. எங்களுக்கு ஒரு தேவன் வச்சுக்கோங்கவே, ஒரு 10 நிமிஷம் மனசார ஜெபிப்போம் பாருங்க. ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அந்த நிமிஷத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆண்டவர்கிட்ட மனசை திறந்து பேசுங்க. அல்லேலூயா. ஒரு காதலன் காதலி கிட்ட அல்லேலூயா பேசுற மாதிரி மனவாளன் மனவாட்டி இந்த ஐக்கியத்துக்குள்ள அவர்கிட்ட மனசை திறந்து பேசி பாருங்க. அப்படியே என்ன செய்வாரு? மனசு உருகி ஓடி வந்து ஆசீர்வதிப்பாரு. ஆமா, ஆமாங்க. இளைய குமாரன் போயிட்டான். ஆனா இந்த தகப்பனுடைய உள்ளமும் அந்த இளைய குமாரன் மேலேயே நோக்கமா இருந்துச்சு. ஓடி தூரமா வரும்போதே அவனுடைய குற்றங்களை பார்க்கல, அவனுடைய தவறுகளை பார்க்கல, அவனுக்குள்ள இருந்த விளைவினங்களை பார்க்கல, அவன் வேசிகளிடத்துல போய் எல்லாத்தையும் அழிச்சு போட்டதை அவர் பார்க்கல. அவனுடைய உள்ளே இருந்ததான பிள்ளைகள் இருந்த அந்த அன்பு அவனை கட்டி பிடிச்சிருச்சு. அந்த தகப்பன் தான். அவரை தேடி பாருங்க, அவரை தேடி வந்துருங்க, உங்க வாழ்க்கை சேமாடைய ஆரம்பிக்க. அல்லேலூயா. அதே புலம்பல் 3:25 தான் அவர் சொல்றார் திரும்ப, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு காத்திருக்க பழகணும். அவசரப்படுறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு. உணவா உட்கார்ந்து 5 நிமிஷத்துல எனக்கு டேபிளுக்கு உணவு வரணும், உடனே காய் எனக்கு வரணும், உடனே பழங்கள் வரணும், பர்கர் பீஸான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஆனா ஆண்டவர், என் மனைவி அன்னைக்கு சொன்னாங்க, அப்ப இனிமே குழந்தைய இனிமே வந்து பாத்தீங்கன்னா 10 மாசம் குழந்தை பிறகு பதில் நீ 2 மாசம் ஆக்கிடுவாங்க போல அப்படின்னு. 2 மாசம் ஆக்கினாங்கன்னு என்ன ஆகுறது உலகம்? அப்ப அதை மட்டும் மாற்றவே முடியாது இல்ல. ஆண்டுடைய பிரமாணம் மாறாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்காக தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்க பழகணும். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து அவருக்கே காத்திரு. அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரத்திற்காக நாம் காத்திருக்கணும். தேவ சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நாம என்ன செய்யணும்னா அவருக்கு காத்திருக்க நாம் பழக வேண்டும். நம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்றைக்குமே அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல நீங்கள் வரும்போது, அவரை நீங்கள் ருசிக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் நல்லவராகவே இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் இந்த வசனங்களின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.